அப்படித்தானே? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க, சீக்கிரமா எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்க பாருங்க, உங்க ஆவியில எளிமையா மாறிட்டீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்க கையில. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் துயரப்படுறீங்க, அவர்கள் ஆனாலும் நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் இப்ப பாருங்க, எங்க சுத்தம் வேணும் சொல்லுங்க, எங்க சுத்தம் வேணும்? இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கை உயர்த்தி சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷப்பட்டு நீங்க என்ன செய்யணுமா? களி கூறுங்கள். சரி, அப்போ கைகளை கழுவி இருதயத்தை கழுவாத நிறைய நபர்கள் உண்டு. அதை குறித்து தான் மார்க் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார். 8வது வசனம், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாயும். மனுஷனுடைய பாரம்பரியம் என்னென்னது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷனுடைய பாரம்பரியம் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? நான் சொல்லவா? மனுஷனுடைய பாரம்பரியம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், கிறிஸ்தவர்களுக்கும் விக்கிரகத்திற்கும் இங்க பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் வசனங்கள்ல. அப்போ சம்பந்தப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்படுத்த வேண்டும். இதை தாண்டி நம்ம எதுலையுமே போகக்கூடாது. இந்த இருதயம் அந்த அளவுல பக்குவப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுகிறார். பின்னும் அவர் 9வது வசனம், அவர் ஜனங்களை நோக்கி வாசிங்க, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. வியர்த்தமாக்கினது அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை புறக்கணிக்கிறது. வசனத்தை புறக்கணித்து வாழ்வது, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து வாழ்வது, தள்ளி வைத்து விட்டு வாழ்வது. ஒரு திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அடிப்போம்? தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை அடிப்போம். அடுத்து என்ன செய்வோம்? அந்த பத்திரிக்கையில் ஊழியக்காரங்கள்ட்ட கொண்டு வந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஒரு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி கிறிஸ்தவர்கள் எந்த முறைமைகளை நடக்கணும் என்பதை ஒரு சபையிலே ஒரு போதகம் சொல்லிக் கொடுக்கும். அப்படி நம்ம எல்லா வழிமுறைகளின்படி நடக்கும் பொழுது, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடை எப்படி திறக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் அதை நம்ம ஜெபம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜெபம் பண்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலுமே எல்லா விஷயத்திற்கும் தேவனுடைய வார்த்தையை வச்சுதான் நாம் முழுமையான ஆளுகையின்படி நம்ம நடக்கணும். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சரி, இப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா, இப்படி பரிசுத்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருன்னா, இந்த
மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிங்கன்னா 20வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 6:20. அதேனென்றால் அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று. எப்படி? யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று. பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று. பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து. யார பாதுகாத்து? அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து. ஏரோது யார் சொல்படி கேட்டு வாழ்ந்தாரு? கொஞ்சம் கவனிங்கம்மா. ஏரோது யாருடைய சொல் பேச்சு கேட்டு வாழ்ந்தாரு? யோவான். இப்ப அதே யோவான் சொல்றாரு, எப்பா நீ யார் மனைவிய வச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ யார் மனைவிய வச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? எடுத்து வாசிங்க. பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த படத்துல யார் தெரியுதா? எது யோவான் தெரியுதா? எது யோவானு? ஏதோ ஒரு பக்கம் யோவானியா, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. இங்க பாருங்க, உங்க வலதுகை பக்கம் இருக்கிறவர் தான் என்னது? இங்க பார்த்துக்கோங்க, உங்க வலதுகை பக்கம் இந்த சைடில் இருக்கிறது தான் யோவான். அந்த சைடு இருக்கிறது யாரு? ஏரோது ராஜா. அந்த ராஜாவை பார்த்து இங்க பாருங்க, இவர் சொல்றாரு, ஏகதேசம் இந்த யோவானை ஏரோதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவர் சத்தியத்தை சத்தியமாக, உண்மையை உண்மையாக, நேர்மையை நேர்மையாக சொல்றதெல்லாம், கடவுளை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, தேவனை பற்றி சொல்வதெல்லாம் அவர் ஒபே பண்ணியிருக்கிறார், கேட்டு கீழ்ப்படிந்தார். அப்படித்தான் சொல்லுது 20வது வசனம். படிங்க. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று. புரியுதா உங்களுக்கு? நீதியும், சத்தமா சொல்லுங்க, நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று. பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து. அப்பா, ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து. இங்க பாருங்க, ஏரோதுவின் கீழே தான் இவர் யோவான் இருக்கிறார். இவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்யறாரு. அவர் ஒரு தேசத்துக்கு ராஜான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் இவருக்கு பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாருன்னா, இவருக்குள்ள நீதி, உண்மை, நேர்மை, சத்தியம், கடவுள் இருக்கிறார். தேசத்துக்கு ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜா ஒரு மனிதனுக்குள்ள கடவுளுடைய உண்மையும் நேர்மையும் நீதியும் இருக்கிறதுனால அவங்கள பார்த்து அவர் பயப்படுறாரு. அல்லேலூயா. அந்த ஃபியர் வருது. வாசிங்க 20வது வசனம். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து. இங்க பாருங்க, இந்த மனுஷரை, தேவ மனுஷனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து. இங்க பாருங்க, அந்த ராஜா யார்கிட்ட ஆலோசனை கேட்டாரு? இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் அல்ல, யோவான் ஸ்நானகன். யோவான் வேற, யோவான் சீஷன் வேற, யோவான் ஸ்நானகன் வேற. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வருவதை முன்னறித்த ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய காலங்களில பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாரு. ராஜாவை இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாரு. பரிசேயன் சதுசேயனை பார்த்தாலும் விட்டு வைக்க மாட்டாரு. ஒரு சபையில போய் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசாரியத்துவம் இருந்தாலும் கரெக்டா பேசுவார். இவர்கிட்ட அவ்வளவு பயங்கரமான ஒரு நீதித்துவம் இருந்தது. கடவுள் அவரோடு இருந்தார். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும் பொழுது, இயேசுவே உங்க பாதரட்சியை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் என்ன இல்லை, அவ்வளவு உபை பண்ணி தாழ்த்தினவர். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவனுடைய கிருபை அதிகமா இருக்கு. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆலோசனை கேட்கிறார் ராஜா. என்ன நடக்க தெரியுமா சம்பவம்? வாசிங்க.
விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். எப்படியா? விருப்பத்தோட. விருப்பம். இங்க பாருங்க, எத்தனை பேருக்கு நீதி பிடிக்கும்? இன்னும் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எத்தனை பேருக்கு நேர்மை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு பொய் பிடிக்கும்? பொய்ய பிடிக்கிறத விட ஒன்ன வந்து பொய் பிடிச்சிரும். சத்தியம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சொல்லுங்க, சத்தியம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமா, இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நமக்கு பிடிக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா உட்கார வச்சு சரி ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி இருந்த காலத்துல ஒரு சம்பவம் நடக்கு. படிங்க. பின்பு சமயம் வாய்த்தது. பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால், இல்ல 17வது வசனம் வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். புரியுதா உங்களுக்கு? நீதியை சொல்றதெல்லாம் கேட்டாரு, எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் கேட்டாரு, எல்லாம் சரிதான், அவர் சொல்றதெல்லாம் நடந்தாரு. ஆனா ஒன்றை மட்டும் கொஞ்சம் லேசா கொஞ்சம் உள்ள இறங்குற மாதிரி சொன்னார். எப்பா, நீ யார் மனைவியை ரகசியமா வச்சிருக்க? யார் மனைவி? உன் சகோதர மனைவியை போய் நீ வச்சிருக்கியப்பா, இது நியாயமா? எவ்வளவு ஒரு அரசனை பார்த்து ஒரு ஒரு தேவ மனுஷன் கேட்குறாரு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவர்கிட்ட போய் நம்ம இதை சொன்னோம்னா நமக்கு பணம் கிடைக்காது, நமக்கு அவர்கிட்ட வர்ற வருமானம் எல்லாம் போயிடும், அவர்கிட்ட கிடைக்கிறதுலேருந்து எல்லா உடைமைகளும் போயிடும். ஆகையினால எதுக்கு? பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷனை ஜனங்கள் சபிப்பார்கள். சத்தியத்தை அடக்கி வச்சுட்டா அது சபிக்கப்பட்டு போகிற வாழ்க்கை நமக்கு வந்துடும். அதனால சத்தியத்தை சத்தியமா சொல்றாரு. ராஜாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. என்ன யாருமே உம்முன்னு இருக்கீங்க எல்லாரும்? இவர் எல்லாமே சொல்படி கேட்டாரு. சரி, ராஜா எல்லாதெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்கிறாரு. அப்போ உள்ளதையும் ஒன்று சொல்லிடுவோம். அவர்கிட்ட ஒரு குறை இருக்கு. நீர் உம்முடைய சகோதரனுடைய மனைவியை நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? வச்சிருக்கிறீர். ஒத்த மனைவியை வச்சு அவன் தள்ளாடிட்டு கிடக்கான். என்னத்தை சொல்ல, ஒத்த மனைவியை வச்சுட்டு அவன் பெரிய போராட்டத்தில் வாழ்றான். கூறுகட்ட மாடு சொல்லுங்க, 7 கட்டு புல்லு திணிச்சான். அப்படி புல்லு திணிச்சான் சொல்லத்தான் செய்வோம். ரைட். ஏற்கனவே ஒரு கூறுகட்ட மாடு 7 கட்ட புல் இல்லை, அது 7 வருஷம் மேய்ஞ்சிச்சு. தெரியுமா உங்களுக்கு பைபிள்ல? என்னமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. நேபுகாத்து நேச்சாரு, நீ எத்தனை வருஷமா புல்லு திம்ப? ஐயோ, நம்ம சொல்லுவோம் 7 கட்டு புல்லுன்னு சாதாரணமாக சொல்லுவோம். ஆல்ரெடி அது பைபிள்லே இருக்கு. ஒரு ராஜாவே என்ன செஞ்சாராம்? நீ மாட போல பிள்ளை மேய, பிள்ளை திம்ப, பட்சிகளை போல உன் நகம் வளரும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து. இப்போ அப்படியெல்லாம் ராஜாக்கள்லாம் தவறு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிச்சாங்க. ஆனால் இவர் சொல்றாரு, நீர் உம்முடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது தப்பு. இந்த ஒரு விஷயம் இவரால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த லஸ்ட் உள்ள இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா சத்தியம் முகம் பார்க்காது, அது என்ன செய்யும்னா உனக்கு சொல்லி உணர்த்தும். அதான் சத்தியம். அதுல இருந்து மனம் திரும்பணும். அல்லேலூயா. இப்ப சொன்ன உடனே சொல்றாரு, ஏரோது 18வது வசனம். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். இப்ப இந்த ஏரோதுக்கு என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்தாரு. இந்த ஒரு விஷயம் சொன்னது அவருக்கு என்ன செய்யல? பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாரு?
யோவானை பிடித்து இந்த யோவானை பிடிச்சு காவலில் வைத்தார். ஜெயில போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயில போட்டாரு, அவ்வளவுதான், ஜெயில போட்டாரு. இத சொன்னது இங்க பாருங்க, ராஜா வந்து ஜெயில போட்டாரு, நல்லா கவனிக்கணும். ஆனா இத கேட்ட இந்த ராஜா வச்சிருந்தாரு, பிலிப்பினுடைய மனைவி, சகோதரனுடைய மனைவியை வச்சிருந்தால, அவ கேட்டு ரொம்ப நாளா நீ எப்படி என்ன சொல்லலாம், சொல்லுங்க, நீ எப்படி என்ன சொல்லலாம், உனக்கு வச்சுக்கிறேன் இரு, உனக்கு நானு டைம் வச்சுக்கிறேன் இருன்ட்டு ரொம்ப காட்டமா பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கான் என்ன செய்யலாம் அப்படின்னு. வாசிங்க அடுத்து. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வச்சிருந்தார்ல அந்த அம்மா, ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து. யாருக்கு சதி நினைத்து? எல்லாரும் இங்க பாருங்கம்மா, எல்லாம் கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த யோவானுக்கு சதி நினைக்கிறாங்க. சத்தியத்தை சொல்லும் போது எல்லாருக்கும் என்னதான் இருக்கும்? சத்தியத்தை சொல்லியே சத்துருவா மாறின மாதிரி சத்தியத்தை சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன செய்கிறது இல்லை, முதல்ல பிடிச்சிச்சு, இப்ப என்ன செய்யல, பிடிக்கல. அப்ப அந்த ஏரோதியாள் என்ன பண்றா, சதி நினைக்கிறா. இந்த யோவானை ஏதாவது ஒண்ணு செய்யணும், இந்த யோவானை ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் நினைச்சு இந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க? வாசி. அவனை கொன்று போட மனதாய் இருந்தால். எப்படியா? இந்த யோவானை கொன்னு போடுறதுக்கு அவ எப்படி இருந்தாலாம்? மனதாய் இருந்தா. ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. ஆகிலும் யாரால கூடாம போயிருச்சு? இங்க பாருங்க, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த யோவான் செஞ்சது நீதியா, நேர்மையா, கடவுளுடைய வேலையை செஞ்சாரா, இல்ல அவர் வேற எதற்கும் ஊழியம் செஞ்சாரா? இதுக்குள்ள கடவுளுடைய பணியை கரெக்டா செஞ்சாரு. அவர் மேல ஏதாவது குற்றம் இருக்கா? இல்லை. இப்ப ஏரோது ரொம்ப நாளா சத்தியத்தை கேட்டு வளர்ந்தாரு. கொஞ்ச நாள் இந்த காரியத்தை சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்ப இவரு காவல்ல போட்டாரு, ஜெயில போட்டாரு. ஆனா அந்த அம்மா என்ன செய்ய நினைக்கிறாங்க, கொலை செய்ய நினைக்கிறாங்க. சரி, இந்த சம்பவம் அப்படியே மனசுல இருக்கு. இப்ப அடுத்து வாசிங்க. பின்பு சமயம் வாய்த்தது. பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது. பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஐயா இங்க என்ன பாருங்க, கொஞ்சம் தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் படத்தை பாருங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடுது? ஆமா, போன வாரம் கேட்டேன், ஒரு தாயிட்டையும் தாப்பன்ட்டையும் கேட்டேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, பொய் சொல்ல மாட்டேங்க, நேர்மையான ஆள், நம்ம சபையில் ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க அப்படின்னேன். ஆமையா ஆமையா, நாடகம் மட்டும் பார்க்கீங்கன்னு தெரியுது, அது என்ன நாடகம் மட்டும் லேசாக சொல்லிடுங்க அப்படின்னேன். அந்த 3 முடிச்சு ரொம்ப நல்லா இருக்கும்யா அப்படின்னாரு. அதை மட்டும் பார்ப்போம், நல்லா இருக்கும் ஐயா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு முடிச்சை வச்சுக்கிட்டே அவன் பெரிய பாடுபடுறான். 3 முடிச்சியை பார்த்தா தான் அவங்களுக்கும் தூக்கம் வருது. இப்படியெல்லாம் சபையில் இருந்தா சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு அர்த்தம்? சொல்லுங்க, எதுல நடக்கிறாங்க? சத்தியத்தில் நடக்கிறாங்களா? எதுல நடக்க? 3 முடிச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னத்தை சொல்ல, போட்டோம், செய்யக்கூடாது. சரி, இப்ப பாருங்க, பந்தி நடக்குது. இந்த ராஜா ஒரு பெரிய விருந்து வைக்கிறார், பிரபுக்களுக்கு, சேனாதிபதிகளுக்கு போன்ற எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கிறார். அந்த விருந்தை பார்த்தாலே எல்லாமே சாப்பிட்டு நமக்கு முன்னாடி வச்சு அம்மட்டும் சாப்பிட்டுலாம், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு விருந்து வைக்கிறாரு. வாசிங்க. ஏரோதியாளின் குமாரத்தி, அந்த ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி. இப்ப ராஜாவுக்கு பாருங்க, ராஜா யாருக்கு பெத்த பிள்ளை? அந்த ஏரோதியாளுக்கு பெத்த பிள்ளை தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னாடி ஆட்டத்தை பாருங்க, ஆட்ரா சக்க, சங்கி சக்கடை சங்கி சக்கடை, பயங்கர டான்ஸ். ஆமா, ஆட்டத்தை கேளுங்க. நம்ம வீட்லயும் தெரியாம இப்படித்தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பாருங்க, நிறைய இது சந்தோஷத்தில் ஆடுது. சில ஆட்டம் வேற ஆட்டம். என்ன ஆட்டம்?
சண்டை ஓடும்போது என்ன சொல்லுவோம்? இந்த ஆட்டம் ஆடுறியடி, இந்த ஆட்டம் ஆடுற, அந்த வேற ஆட்டம். இது என்னது? இது நடனம், ஒரு டான்ஸ். சந்தோஷமா நடனம் பண்றா. நடனம் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து வேக்குறாங்க, ஆஹா அப்படின்னு. சரி, அடுத்து ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடே கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். இந்த நடனம் ஆடினது யாரு? கொஞ்சம் கண்ணை திறந்து சாமி, கொஞ்சம் கண்ணை திறக்கணும் சாமி. ஏரோதியாளுடைய மகள் டான்ஸ் பண்றாளா? இந்த மகள் யாருக்கு? ராஜாவுக்கு மகள், அவளுக்கு மகள் டான்ஸ் பண்றான். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள். இப்ப டான்ஸ் பண்ணா நீ இவ்வளவு தூரம் பண்ற, உனக்கு ஒரு பிரைஸ் தரேன், அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், உனக்கு ஒரு பிரைஸ் தரேன், இனி என்னதுன்னு விருப்பத்தின்படி கேளுங்கிறாரு அவரு. அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டார். கன்ஃபார்ம். அங்க பாருங்க, உடன்படிக்கை பண்றாரு. நான் உனக்கு எல்லாம் தந்துருவேன், எதை கேட்டாலும் தந்துருவேன். சரி. அப்பொழுது அவர் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயின் இடத்தில் கேட்டாள். அங்கதான் இப்ப சிக்கல் ஆரம்பிக்கும். இவ போய் யார்கிட்ட கேட்க ஆலோசனை? சரி, தகப்பன் சொல்றான், சரி நீ டான்ஸ் பண்ண எல்லாரையும் மகிழ்விக்க, தகப்பன்ட்ட தானே கேட்கணும். அவர் சொல்லிட்டாரு, இதை கொடுங்க அதை கொடுங்க எனத்தையா கொடுங்கன்னு. யார்கிட்ட போய் கேட்கா? இவ யாரு புள்ள? அம்மா புள்ள. சில குடும்பத்தில் அப்பா பிள்ளையும் இருக்கும், அம்மா பிள்ளையும் இருக்கும். அப்பா பிள்ளை அது கீழ்ப்படியாத பிள்ளையா இருக்கும், அம்மா பிள்ளை ரொம்ப கண்டிஷனாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ள ஓடி போய் உங்கள் அம்மாட்ட ஆலோசனை கேட்கு. அப்பா இப்படி கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவ ஏற்கனவே யார் மேல காட்டும்? யோவான் ஸ்நானகன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறா. ஏன்? தவறான முறையில நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இது பிரியம் இல்லை, சத்தியத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொன்ன அந்த சத்தியம் அவர் காவலில் போட்டாச்சு. இவங்க அம்மாவை என்ன செய்யறா? சமயம் பார்த்துட்டு இப்ப இவ சொல்ற ஆலோசனை மகளுக்கு. அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். யோவான் ஸ்நானகனுடைய எதை கேளு? தலையை கேள். உங்களுக்கு இங்க பாருங்க, என்ன தலை வேணும் அப்படின்னா ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன தலை வேணும்னு கேட்கிறாரு. நீங்க எந்த தலையை சொல்லுவீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு எந்த தலை வேணும்? ஐயா அம்மார்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன தலை வேணும்? என்ன கேட்பீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. ஒரு தேசத்திலே ராஜா உனக்கு நான் என்ன கேட்டாலும் தாரேங்கிறார். என்ன கேட்பீங்க? யாருக்குமே புரியுறது இல்லை. நம்ம இனத்தை கேட்க எல்லாமே நீ இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோம்பா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, அவர் சொன்ன உடனே யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளுன்றார். உடனே யோவான் ஸ்நானனுடைய தலையை போய் யார்கிட்ட போய் கேட்கிறா? ராஜாவிட்ட கேட்கிறா. உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து நீ இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய எடுத்தாச்சாப்பா? வருதா வரலையா? ஒரு யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று ஒரு பெரிய தட்டுல எனக்கு வேணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜா தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். தலையை வெட்டி கொண்டு வா. நம்ம இன்னைக்கெல்லாம் கேட்போம்ல, அந்த தலைக்கறியை கொடுப்பா அப்படின்னு. ஆட்டு கடைக்கு போனோம்னா என்ன செய்வோம்? ஒரு தலைக்கறியை சாப்பிடுங்க இப்படி கேட்குறான். பாருங்களேன், எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலை. இப்போ பாருங்க, உத்தரவிடுகிறார் ராஜா. மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் மத்தியிலும் அவளுக்கு அதை மறுக்க மனசில்லாம உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான்.
கொஞ்சம் தூங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கம்மா, அது என்னது, என்ன தலையாவது சொல்லுங்க. மீன் தலையா ஆட்டு தலையான்னு சொல்லுங்க, என்னன்னு பாருங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய நீதிமானின் தலை, ஒரு பெரிய பரிசுத்தவானின் தலை, தேவனுடைய மனுஷனுடைய தலை, தேவனுக்காக சத்தியம் பேசுகிறவனுடைய தலை. ராஜா சொன்ன உடனே கவனிங்க, அதை வெட்டி கொண்டு வந்து கொடுக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவ சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும், அப்படித்தானே? அந்த அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? என்ன நினைச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படிப்பா? நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலாம், இப்ப தலையே வந்துச்சு, இன்னையோட நமக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம சுகமா நம்ம வாழலாம், அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. நம்ம இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு. இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை விளக்கி வச்சு, வசனத்தையும் வார்த்தைகளையும் விளக்கி வச்சு, தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்காக இணைந்து பரிசுத்தத்தை விளக்கி வச்சு, பரலோக தேவனை விளக்கி வச்சு, எல்லாத்தையும் வசனத்தை புறம்பாக்கி பாவத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு, இங்க பாருங்க, நீதிமானுடைய தலையவே விலை பேசுகிற காலம், பரிசுத்தவானுடைய தலையவே விலை பேசின காலம். அன்னைக்கு அப்படி நீதியை பேசிட்டு தலையை கொடுத்த பரிசுத்தவான்களும் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அன்னைக்கு உண்மையை பேசி தலை போனவங்களே இவங்க தான். இன்னைக்கு ஊழியத்துல சிஸ்டர், பிரதர் 3 முடிச்சு வேண்டாம் அப்படின்னா கேட்பாங்களா? சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நீங்க செய்யாதீங்க, தேவ சித்தம் இல்லாம இந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பிரதர், சகோதரரே, இது தேவ சித்தம் இல்லாம இதை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா, இன்னைக்கு என்ன தெரியுமா? தலை போகாது, அந்த தலையே சபையை விட்டு போயிடும். அடப்போப்பா, என்னை தூக்கி முன்னாடி பிரசங்கத்துக்கே அந்த சபையில் அந்த பாஸ்டர் விடுறாரு, அங்க போயிடுவேன். நீ எங்க வேணாலும் நீ தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்னாடி வந்து நிக்கணும். அன்னைக்கு உன் தலை போக வேண்டிய சூழ்நிலைக்கு முன்னாடி அதைத்தான் ஆண்டவர், இவருக்கு தலை போச்சு, இன்னொருத்தர் இவருக்கு பின்னாடி வந்தாரு, இயேசு கிறிஸ்து. அவரு முழுமையாகவே தன்னை அர்ப்பணிச்சு ஜீவனே போய் சிலுவையில உங்களுக்காக எனக்காக மன்னிப்பு கேட்டார். இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்போ தலையில அது எவ்வளவு கஷ்டம். அந்த முகத்தை பாருங்க, இந்த முகத்தை பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ மிஷினரிகளை கொள்றாங்க தேசத்துல, எத்தனையோ ஊழியக்காரனை கொள்றாங்க. ஒரு முறை ஒருத்தர் வடநாட்டில் போய் ஊழியம் செய்த ஒரு மிஷினரி காட்டுக்குள்ள போய் ஊழியம் செய்கிறாங்க, கடவுளுடைய வேலையை செய்கிறாங்க மலைவாழ் மக்கள் மத்தியில். அப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த மிஷினரிக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி கன்சீவாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறாங்க, ஊரில் உள்ள கேள்விப்பட்டு 2 பேர் வீட்டுக்குள்ளே படுத்திருந்திருக்காங்க. இந்த அம்மாவை, இந்த பெண்ணை, அந்த ஊழியக்காருடைய மனைவியை அப்படியே தூக்கிட்டு ஒரு மரத்தடியில் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, பிளேடை எடுத்து அப்படியே வயிற்ற கிழிச்சிருக்காங்க. கிழிச்சு அந்த குழந்தைய தூக்கி தூர போட்டு அப்படியே கொன்னு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதே போல அவரும் ஆண்டவரே பார்த்து கொள்ளுன்னு சொல்லிட்டு அவர் இருந்த பொழுது அவரையும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கட்டிலோடு தூக்கிட்டு அவரையும் பிளேட்டில் உரிச்சு, தோலை உரிச்சு, உயிரே போகுது. அப்படியெல்லாம் இந்த தேசத்தில் கொடுமை. எத்தனையோ மிஷினரிமார்கள் இந்த இந்திய தேசத்தில் வரும் பொழுது தோமாவெல்லாம் எங்க கொண்டாங்க, மெட்ராஸில் கல்லெறிஞ்சு கொண்டான்.
எத்தனையோ மிஷினரிகள் வந்து தீ வச்சு கொண்டாங்க இந்த இந்திய தேசத்துக்கு வரும்பொழுது, கடவுளுடைய வேலையை செய்வதற்கு. பரிசுத்தமான காரியங்களை, நீதியை, உண்மையை சொன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு கோபம் வருது. உண்மையை சொல்ல விட மாட்டாக்கான். உண்மையின்படி நடங்கப்பா அப்படின்னா இன்னைக்கு யார் நடக்கா? அநீதியும் புறம்பான காரியம் தான் செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அப்படி சொன்னவங்க தலையெல்லாம் என்ன செஞ்சு சொல்லுங்க? அப்படி சொன்னவங்க தலையெல்லாம் போச்சு. இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒன்று, நீதிமானுடைய தலை ஒரு நாள் யார் வெட்டினானோ, யார் அதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள பாதாளம் தன் உருவத்தை அழிக்கும். ஒரு நாள் கர்த்தர் மரித்து போன இவரை கர்த்தர் நேருக்கு நேராக, நீ பூமியில தானே வெட்டுவ, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதும் அவனை உண்டாக்கினதே நான் தான்பா. இப்ப யோவான் வானா, அவர் அப்படியே வருவார் பரலோக ராஜ்யத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. நியாயாசனத்தில் வரும்பொழுது யோவான், நீ தானே கொன்ன, ஆனா அந்த உயிரோடு இருக்கிறார் பாரு. ஏன்னா மரித்து இயேசு நமக்காக உயிர் தெழுந்த தேவன். நீ வேணா கொன்றிடலாம், ஆனா அவர் உயிர் தெழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவரை கொண்டுட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தார். ஆகையினால நல்லா கவனிங்க. நீதி சொன்னா அதான் சொல்றது, கையை கழுவிட்டு எதை கழுவாம போயிடுறான்? எதை கழுவாம போயிடுறான்? இருதயத்தை கழுவாம போயிடுறான். வாசிங்கப்பா சீக்கிரம். உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவல் கூடத்திலே அவனை சிறை சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறுபெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறுபெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். போதுமா? இங்க பாருங்க, போதுமா? தலை போதுமா? உன் வாழ்க்கையில என்ன செஞ்ச முடியும்? என்னத்தை சாதிச்சிருவ? உன் வாழ்க்கையில என்ன பண்ணிட முடியும்? பைபிள் சொல்லுது, நீதிக்கு முன்பதாக நீ தலை வணங்க வேண்டும். கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும். இந்த உலகத்துல எத்தாம் பெரிய துரோகிகளாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பதாக தலை குனிந்துதான் நிற்கணும். ஆகையினால கவனிச்சுக்கோங்க, நீ தேவ சமூகத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறான். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில தான் இன்றைக்கு ஊழியமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஊழியமெல்லாம் நடக்கு. ஊழியத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என்னாச்சு? ஒண்ணுமே இல்லையா? ஊழியத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஊழியக்காரங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சபைகளுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில மிஷினரிகளுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சபை கட்டுமான பணிகளுக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? தனக்கென்றே தான் அன்னைக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த ராஜா இப்படியா? இன்னொரு ராஜா இருந்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் எடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம். மூணாம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள், அந்த வீடியோ மட்டும் போட்டுருங்கப்பா. என்ன வீடியோ போட்டுடலாம்ல? இல்லை யூடியூப் கனெக்ட் பண்ணணுமா? இதில் தம்பி இதில் கனெக்ட் பண்ணணுமா? Praise the Lord. படிங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின்
பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விழுந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இங்க ரெண்டு சம்பவம் பார்க்க முடியுங்களா? இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே யாரு? இங்க பாருங்க, இந்த ராஜா யாரு? சாலமோன் ராஜா. அம்மா எல்லாம் கவனிங்கம்மா. எந்த ராஜா? சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜாவுக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் வந்து நியாய தீர்ப்புக்காக பக்கத்தில் வராங்க. இந்த ரெண்டு பெண்களுடைய சாயல் என்ன சாயல்? அவங்க ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபாடுகளில் உள்ளவங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை பெற்றெடுத்தாங்க. அந்த ரெண்டு பேரும் குழந்தை பெற்றெடுத்ததில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டா, பால் கொடுக்கும் போதோ ஏதோ படுக்கும் போதோ அந்த குழந்தைய பிறண்டு படுத்து என்ன செஞ்சிட்டா, கொன்னுட்டா. ஒத்த பிள்ளை தான் இன்னொரு அம்மா வச்சிருக்கிறா, அவ பெற்றெடுத்த பிள்ளை. இவ நைட்ல ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது தாம்பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு அந்த பிள்ளையை தூக்கி இங்கிட்டு போட்டா. ஒரே இடத்துல வசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புரியுதா அம்மா, புரியுதா? செத்த பிள்ளையை தூக்கி அந்த புறம் போட்டு அவா பிள்ளையை தூக்கி இந்த புறம் போட்டா. அப்போ காலையில் எஞ்சி பார்க்கா, உண்மையா பெத்தவா எடுத்து பால் கொடுக்கணும்னு பார்க்கா செத்து போயிருக்கு. ஐயோ, இது ஏன் பிள்ளை இல்லையே. இங்க பாருங்க, 100 ஆடுகள் இருந்தாலும் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த ஆடு என்ன அடையாளம் உள்ள பிள்ளை, எந்த அடையாளம் இருக்குன்னு. ஆமாவா இல்லையா? தான் சொந்த பிள்ளைய எப்படி பெற்றாலும் தான் பிள்ளை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கு என்ன செய்யும், தெரியும். இதில் மாற்று கருத்து உண்டா? ஏதாவது இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நேராக போய் ஒரு நியாய தீர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜாவிட்ட போகிறாங்க. போன உடனே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். அங்கே நியாய தீர்ப்பு செய்யணும். நியாய தீர்ப்பு செய்யணுமா செய்யக்கூடாதா? ஏம்மா ரெண்டு பேரும் வா, சின்ன பிள்ளை இங்கே நெல்லுங்க, அது முன்னாடி நெல்லுங்க. நெல்லுங்க, அங்கிட்டு பார்த்து நெல்லு. இதில் எவ்வளோ விவரமானவான்னு எனக்கும் தெரியல. ஆளை பார்த்தா ஆளுக ரொம்ப கோப்பாக தான் இருக்காங்க. சரி. இப்போ ரெண்டு பேருமே இங்கே பாருங்க, இந்த நம்ம பிள்ளைங்க பரிசுத்த வாட்டிங்க. ஆமாம், அப்படி தானே? சரி, கதைக்காக ஸ்டோரிக்காக சொல்கிறேன். இப்போ ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அவள் என்ன பண்ணிட்டா, அவளும் குழந்தை பெற்றிருக்கா, இவளும் குழந்தை பெற்றிருக்கா. இங்கே பாருங்க, இவா குழந்தை பெற்று பால் கொடுக்க போகிற நேரத்தில் எப்படியோ பிறண்டு படுத்து இவா குழந்தை என்ன செஞ்சிட்டா, கொண்டு போட்ட உடனே அவ புள்ள உயிரோடு இருக்கு. இவ நைட்டில் என்ன பண்ணிட்டா, இவ தூங்கும்போது அவ நல்ல தூக்கத்தில் இருக்கிறா, பால் கொடுத்த மயக்கத்தில். இவ பிள்ளைய தூக்கி, செத்த பிள்ளைய தூக்கி அங்கிட்டு போட்டு அவ புள்ள உயிரோடு இருக்கிற பிள்ளை இவ தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டா, வச்சுக்கிட்டா. காலையில் இருந்துச்சு அவ பாக்கா, இது ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி உயிர் இருக்கான்னு பார்த்தா உயிரும் இல்லை. இவா எவால ஏமாத்திட்டா. ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை, ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லி சண்டை வந்த உடனே வா ராஜாவிட்ட நேராக போவோம், ராஜா வந்து நியாயம் தீர்க்கட்டும். சத்தமாக தான் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். எந்த ராஜா எந்த நியாய தீர்ப்பு செஞ்சாலும் நாங்கள் இந்த ராஜா தூக்க ராஜா. சரி விடுங்க. இப்போ இங்கே கவனிக்க, இப்போ நேராக ராஜாவிட்ட போகிறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. ஓடுங்கப்பா. இல்லை ஓட மாட்டேக்கா. Give me the child. He is mine. You will not take him from me. He belongs with me. Let go. Never. He stays with his mother. Your Majesty, 2 women are here to seek judgment. Bring them forward. ஒருதான் சாலமோன் ராஜா. Who owns the child? My lord, I do. He is my son. She lies. The living child is mine. No, he is mine. You are the liar. Enough. One will speak, the other will remain silent. My lord, we dwell in the same house.
I bore a son, and 3 days later she also bore a son. There was no one சம்பவத்தை else அவ with சொல்றா. us. During the night, her son died. She slept upon him. Sounds like a lie. My Lord, while I slept, she rose and took my son from beside me and placed her dead child at my breast. Then who could the real mother be? No! The living child is mine. Hers is the dead one. Do not touch him! Silence! King Solomon handed the child to his guard and watched the women carefully. He knew that truth is இதை யாரு revealed உண்மையானவன் not in தெரியும். noise, but in reaction. You say, this is your son. He is my child! ரெண்டு பேருமே ஒண்ணு போல சொல்றா, ஏன் பிள்ளைன்னு. Bring me a sword. Divide the living child in two. Give half to one and half to the other. ஒருத்தி சிரிக்கிறா, ஒருத்தி அழுகிறா. No, please, my Lord, give her the child. Do not harm him. Let him live, even if he is not mine. Let him be divided. He shall be neither mine nor yours. பட்டயத்தை எடுத்து ரெண்டை வெட்டி ரெண்டு பேருக்கும் பாதி பாதி கொடுங்கிற ராஜாவா. Stop! எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது நீங்க பாருங்க, இதுல என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே அழுகிறா. அதுல ஒருத்தி பார்க்குறா, இவருடைய ஞானத்தை பாருங்க. சாலமோன் ராஜா இந்த பிள்ளைய வெட்டி பாதி பாதி கொடுங்கின உடனே அந்த பிள்ளைய பெற்றெடுத்து வா என்ன செய்யறானா, அழுகிறா. என் பிள்ளை வெட்ட வேண்டாம், அவ உயிரோட இருக்கட்டும், யார் கையில் கொடுத்துருங்க, அவள்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ராஜா சொல்றாரு, உடனே அவ கையில் கொடுத்த உடனே இவ சொன்ன உடனே கொடுக்கல, இந்த புள்ள ஓம் புள்ள தான், நீ எடுத்துட்டு போ அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. கவனிங்க, இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழ்றாங்க. அவங்க தப்பு செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவனிங்க, ஒரே ஒரு தவறான இதில் இருக்கிறாங்க. ஆனாலும் எதை கழுவலை சொல்லுங்க பார்ப்போம். எதை கழுவலை? இருதயத்தை கழுவலை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கு. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து கொட்டுறோம், ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்றோம். நீ உன் இருதயத்தை கழுவி இருக்கியா? தப்பு என்பதை உன்னால உணர முடிகிறதா? நீ செஞ்சது தப்பு என்பதை உன்னால உணர முடியுதா? நீ உணர்ந்துட்டனா நீ தான் நீதிமான். அல்லேலூயா. நீங்க தான் சரியான கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொல்றதை விட்டுட்டு மனுஷன் சொல்றத நீ கேட்டீன்னா இப்படித்தான். ஆனா ஆண்டவர் ஜட்ஜி பண்றதுல கரெக்டா தீர்ப்பார். ஒரு பட்டயத்தை கொண்டு வந்தாங்களே, தேவனுடைய வார்த்தை தான் அது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பட்டயத்தால தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் அதை பரிசீலிக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது முக தோற்றம் தான். இன்னைக்கு சபையில் இன்னைக்கு ஒரு பிரபலமா இருக்கிறத விட ஆண்டவர் இங்கே நின்று அப்படியே உள்ளத்தை பார்த்து, உன் உள்ளத்துல நீ கழுவப்பட்டிருக்கிறையா இல்ல மேலதான் நீ கழுவி இருக்கையா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எங்களுக்கு கொடுத்த தண்டனை இவ்வளவு நேரமா அப்படின்னு ரெண்டு பேரும் நிக்காங்க. சரி, முன்னாடி போய் உட்காருங்க. புது பொண்ணு இந்த கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளைங்க நிற்காங்க. இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுத்துருவோம். சரி, இன்னைக்கு பாதி இடம் காலியாக இருக்குது, என்னன்னு தெரில. எல்லாம் ஊரை பார்த்து போயிடுச்சிங்க. வாயா போய் போவேன், எத்தனை நாள் ஆண்டவரே சொல்கிறாரு, வாங்க சுற்றுப்பிரயாணம் போயிடுவோம் அப்படின்னு. நீங்கள் உலகமெங்கிலும் சென்று சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுத்து
சீசராக்குங்க. ஆண்டவரே அன்னைக்கு டூர் போக சொல்லிட்டார். ஆமாம், அதனால் கிளம்பி எல்லாம் சுவிசேஷம் சொல்ல போயிட்டாங்க. ஐயா அதான் இடம் காலியாக இருக்குது. சரி, எத்தனை பேருக்கு நீங்கள் உள்ளத்தை கழுகுறவங்க, மேல் தோற்றத்துக்காக என் வாழ்க்கை கழுவப்படுகிறதல்ல, என் ஆண்டவர் என் இருதயத்தை கழுவ சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. எத்தனை பேருடைய இருதயம் இப்பொழுது கழுவப்பட்டிருக்கிறது? வீட்டில் போய் நல்ல சூடா நல்ல தண்ணி வச்சு தேனை மடமடன்னு ஊற்றி, அதில் பாதி தேனை ஊற்றி மடமடான்னு குடிச்சிருங்க. உங்கள் இருதயத்தில் அப்படியே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவீங்க. அப்படியா? தப்பு திப்பி எதுவும் செஞ்சிடாதீங்க. பக்கெட்டும் பாத்ரூமாக தான் அலைவீங்க. ஆமாம், இப்போ கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ உள்ளத்தை கழுவாம கைகளை மட்டும் கழுவுறீங்களே. அப்போ கைகளை கழுவுங்கிற யாருன்னா, அவங்க மனுஷனுடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறவங்க. உள்ளத்தை கழுவுறவங்க தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள். சத்தமாக எல்லாரும் சொல்லுவோமா? ஆகையினால இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரம் கேட்டது என்ன அப்படின்னா, வசனத்தை புறம்பாக்காதீங்க, வசனத்தை உள்ள வச்சுக்கோங்க. 2 சம்பவத்தை பார்த்தோம். ஒருத்தன் மனம் திரும்பினா, ஏற்றுக்கொண்டா, அந்த உபதேசத்தை கேட்டான். ஆனாலும் சில விஷயம் அவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஆகையினால அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சான். அடைச்சும் அந்த குடும்பம் அந்த சத்தியம் பிடிக்காதனால அந்த சத்தியம் சொன்னவனுடைய தலையவே என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்த குடும்பத்தில் 2 பேருமே குற்றவாளி தான். 2 பேருமே பாவத்தினால கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்தது தான். ஆனாலும் அதுல கவனிங்க, ஒரு பெண் உண்மையா இருக்கிறாள். யாருமே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. அதுல ஒரு பெண் தான் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய பெற்றாலும் அந்த புள்ள உயிரோட வாழணும்னு நினைக்கிறாளே, அவ தான் உண்மை உள்ள தாய். அல்லேலூயா, அதுதான் உண்மை உள்ள தாய். அப்ப ராஜாவிட்ட கொண்டு போன உடனே அவர் சொல்றாரு, வெட்டு, பட்டயத்தை எடுத்து வெட்டு, பாதி பாதி கொடு. அவ சரிக்கா, என் பிள்ளைதான் போச்சு, வான் பிள்ளையும் போட்டும் போட்டும் வரட்டும், போட்டும் வரட்டும், எங்க போட்டும், இங்க வா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 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 பெண் என்ன சொல்றாருன்னா, ஐயா என் பிள்ளைய கொல்ல வேண்டாம், என் பிள்ளைய அவளுக்கு கொடுத்துருங்க. அப்ப ராஜா சொன்னாரு, அவளுக்கு அம்மா கொடுக்கறது இப்ப நியாயம் விளங்கி போச்சு. நீ தான் பிள்ளைய பெற்றெடுத்த உண்மையான தாய், நீ தான் உன் இருதயத்தில் உண்மையா இருக்கிற, நீ தான் உன் பிள்ளையின் மேல அக்கறையா இருக்கிற, நீ தான் உண்மை உள்ளவள், நீ தான் உண்மையானவன். ஆகினால இது உனக்குத்தான் சொந்தம். நீ நீதியை செய், கர்த்தர் உனக்கு நீதியையும் பிரதிபலனையும் கர்த்தர் தருவார். நீ உண்மையை செய், நீ பரிசுத்தமா வாழு, நீ கடவுளுக்காக பயந்து ஜீவி, கடவுளுக்காக நீ நில்லு, தேவனுக்காக நில்லு. உன் உத்தமத்தை விட்டு ஜஸ்ட் பின்னாடி கூட போயிடாத. சத்தமா தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. உன் உண்மையை விட்டு ஜஸ்ட் பேக் ஸ்லைடிங் ஆயிடாத. நீ உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உனக்கு யார் துணை இல்லாமல் இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். நீதியை பேசு, பொய் பேசாத, உண்மையை பேசு, அநியாயம் பேசி சம்பாத்தியம் பண்ணாத. பாவத்தினால வந்த அத்தனை வருமானமும், அநியாயத்தினால வந்த அத்தனை வருமானமும் எல்லாம் அவ்வளவுதான். அப்படித்தானே இருக்கு. அநியாயத்தினால வந்த வருமானம் எல்லாம் ஏதாவது நிலைச்சு நிற்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை, நேர்மை, பரிசுத்தம் இதெல்லாம் இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. ஆமாவா இல்லையா? என்ன யாருமே சொல்ல மாட்டேங்க. நம்ம இதில் தானே நிற்கணும், இதுக்கு தானே வந்திருக்கிறோம், இதுதானே அந்த பைபிளை தூக்கிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம குற்றம் சாட்டுகிறவர்களோட நம்மளை 1000 பேர் குற்றம் சாட்டினாலும் நீதிமான் என்று சிங்காசனத்தில் நிற்கும்போது இயேசு சொல்லுவாரு, அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசை, அடுத்தவன் பொருளுக்கு ஆசை, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவன் மனைவியை வச்சுக்கிறது, அடுத்தவன் காரியத்தில் ஈடுபடுவது,
அடுத்தவருடைய மேலே இச்சை வைப்பது, அடுத்த காரியங்கள் மேலே நோக்கம் கொண்டு அடுத்தவர்களுக்கு மேலே எல்லாவற்றையும் வச்சுட்டு, இதெல்லாம் அநீதி, நீதிக்கு புறம்பானது. உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுவார். உண்மையும் உத்தமமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரவேசியுங்கள் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டார். அந்நேரத்தில் தெரியாம கொள்ளாம எதையோ ஒன்று களவான்ட்டு வந்து இடுப்புல வச்சுக்கிட்டு அப்பா அப்படின்னு நின்னீங்கன்னா என்ன நோப்பா கேளவோ அப்படின்றார் ஆண்டவர். ஆமாவா அல்லவா? இல்லையா தான் சொல்லுங்களேன். ஒருத்தன் மோதிரத்தை கீழே போட்டு போயிட்டான். ஆள் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் மோதிரத்தை போட்டு போயிட்டாருன்னு. நம்மால எடுத்துட்டு ஏற்கனவே கடங்காரன் நாளைக்கு வந்து நிற்பா, நான் தர்றேன்னு வேற சொல்லியிருக்கேன். மோதிரத்தை எடுத்துட்டு கொண்டு போய் நீ விற்று அவன்கிட்ட கொடுப்பியா இல்லை போட்டவன்கிட்ட கொடுப்பீங்களா? அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? யார்கிட்ட கொடுப்பீங்க? பெந்தைக்கோஸ்தேவுக்கு மோதிரம் பிடிக்காது, அப்படித்தானே? பெந்தைக்கோஸ்தேவுக்கு மோதிரம் ஆகாது. ஆனால் கீழே விழுந்தா எடுத்துக்கிறோம்லோ. ஆமாவா இல்லை சொல்லுங்க? ஏங்க, தங்கம் வந்து எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? தங்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆமாம், அதெல்லாம் இப்போ நம்ம சர்ச்சில் ஆளுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து அதை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா ஆளுக்கு ஒரு கரெக்டாக வந்து 1 கிலோ வெள்ளி, ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக வர்றவங்களுக்கு 1 கிலோ தங்கம், இதெல்லாம் கொடுத்து அங்கே ஒட்டி வச்சுட்டு ரெடியாக தங்கத்தையும் வச்சிருக்கணும். இவர் பொய் சொல்லுவாரியா? அதனால் அங்கேயே வச்சிருந்தா நம்ம ஆளு கரெக்டாக வருவாங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. தங்கத்தை பார்த்து தான் உள்ளே வருவான், தங்கம் இருக்கா அப்படின்ட்டு தான் உள்ளே வருவான். நான் பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, பொன்னும் வெள்ளியும் தங்கமும் என்னுடையது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கேட்டால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? தங்கமயில் ஜுவல்லரி அவன் வச்சிருக்கான், வாங்க வாங்க டோக்கனை போடுங்க, வாரம் கட்டுங்க, மொத்தமாக கட்டுங்க. அவன் உள்ள வச்சு என்னத்தை தரவனு நமக்கு என்ன தெரியும்? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம உண்மையாக இருந்தோம்னா நீ என்ன கேட்டாலும் தருவார். இல்லையா தான் சொல்லுங்களேன். நம்ம சத்தியம் கண்டிப்பாக நீதியிலே நிலை நிற்கும். சத்தியத்தின்படி நடக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் உள்ளத்தை கழுவணும்னு சொல்லிட்டு வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். மனிதனுடைய பிரமாணத்துக்கல்ல, தேவனுடைய சித்தத்துக்கே நம்ம வாழுவோம். அல்லேலூயா. சரி, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.